கடவுளின் அன்பும் அமைதியும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீ, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவே. தூய ஆவியானவர் நம்மிடம் இன்று கேட்கின்ற ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? என்ன கேள்வி? நீ எங்கே இருக்கிறாய்? வேதத்திலிருந்து, வேத பகுதியிலிருந்து அநேக இடத்திலே இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? தூய ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. இந்த நாளில் அன்னை மரியாளின் செய்தி, எதுவும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. என்ன செய்தி? எதுவும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. அன்பான குழந்தாய், எதுவும் உன்னை தொல்லைப்படுத்த விடாதே. சிறிய துன்பங்களுக்கும் மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்காதே. என் அன்பு குழந்தாய், நீ எனக்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருந்தால் அப்பொழுது வான்வீட்டை நோக்கி முன்னேறி செல்வாய். அதனால் இங்கே நான் செய்வது அனைத்திலும் என் கரம் செயல்படுவதை ஓரளவு நீ காண்பாய். நான் உன்னை எப்படி வழி நடத்துகிறேன் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். நீ அவ்வாறு செய்வதையே நான் விரும்புகிறேன். தொடர்ந்து உன் இதயத்தை என் இதயத்தை நோக்கி திருப்பு. இதனால் நீ விசுவாசத்தில் உறுதியடைவாய். ஜெபி. அன்பு குழந்தையே, உனது ஆன்மாவை துன்புறுத்தும் அனைத்தையும் என்னிடம் கொண்டு வா. அப்போது நான் உனக்கு எவ்வளவு அன்பான அம்மாவாய் இருக்கிறேன் என்பதை நீ கண்டுகொள்வாய். இது ஒருபோதும் நடக்க முடியாத காரியம் என்று நீ நினைக்கிறாய். அப்படி அல்ல. பல தவறுகள் உன்னை சுற்றி வட்டமிட நீ அனுமதிக்கிறாய். நான் உன்னில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஆமேன், ஆமேன்.
பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. தொடக்க நூல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தொடக்க நூல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதல் கேள்வி. மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிர்ந்து கொண்டனர். ஆமென், ஆமென். வாசிக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் வாசித்தால் நலமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை தொடக்க நூல் 3:8. ஆமென். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 9ஆம் வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். ஆமென். உம் 10 வாசிக்கலாம். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். ஆமென், ஆமென். தொடக்கத்திலே மனிதரை படைத்த பொழுது ஆண்டவர் தம் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று சொல்லி படைக்கிறார். அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கிறார். முதல் கேள்வி, தான் படைத்த ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார். உறவாட அதிகாலையிலே மென்காற்று வீசிய பொழுதினிலே அழகாக ஆண்டவர் கூப்பிடுகிறார். உறவாட வருகிறார். அதிகாலையிலே நீ எங்கே இருக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கேள்விக்கு ஆதாமுடைய பதில் எப்படி இருக்குது என்றால், உன் குரலை கேட்டேன், எனக்கு அச்சமாக இருக்கிறது, நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொல்லி. உன் குரலை கேட்டேன், எனக்கு அச்சமாக இருக்கிறது, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அப்போதான் ஆண்டவர் கேட்குறாரு 11ஆம் வசனத்தில், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து உண்டாயோ? ஆண்டவருடைய கேள்வி. ஒருவேளை ஆதாம் ஆண்டவரிடத்தில் இந்த பாடலை பாடி கேட்டிருக்கலாம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு புசை மன்னியுமே என்று சொல்லி கேட்டிருக்கலாம், கேட்க முடியும். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய புதிய ஆதாமாகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் இந்த நாளிலே. அல்லேலூயா. நாமும் அவருடைய கட்டளைகளை மீறும் பொழுது அவருடைய முன்னிலையிலே நிற்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய முன்னிலையில் நிற்க தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதிகாலையில் அவர் முன்னிலையில் நிற்க தகுதி. அவரை தேடி அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஆலயத்திற்கு செல்ல, திருப்பலிக்கு செல்ல, நற்கருணை ஆராதனை சந்திக்க
சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்பா பிள்ளை என்ற உறவை இழக்கிறோம். கில்ட்டி ஃபீலிங். இன்றைய இணையதளங்கள் வழியாக, யூடியூப் வழியாக, அநேக ஷேர்ஷாட் வழியாக தேவையில்லாத இவைகளெல்லாம் நோண்டிக் கொண்டிருக்கிறோம். பசாசானவன் பாம்பின் சூழ்ச்சியால் ஆதி மனிதனை பாவத்துக்கு உட்படுத்தி அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்க வைத்தான். கண்கள் திறக்கப்படும் என்று ஆசையூட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பழம் உள்ள மரம் உண்பதற்கு சுவையானதாகும். எப்படி இருந்தது? தொடக்க நூல் 3:6 வாசிக்கலாமா? அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். ஆமன் பாதர்களே, உண்பதற்கு சுவையானதாகவும் அந்த பழத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு, பார்க்கறதுக்கு முன்னாடியே அது எவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு அவங்களுக்கு அந்த கண் பார்வையிலே தெரிஞ்சிருது. ஆமீன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்குள்ளதோ அங்கு பாவம் நிறைந்துள்ளது. ஆமீன். இன்னைக்கு இன்டர்நெட், ஆபாசம், அட்வர்டைஸ்மெண்ட், தேவையில்லாத ஷேர் ஷாட் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. அல்லேலூயா. வேறு ஏதோ ஒரு லாபத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நீங்கள் பார்த்து இருப்போம். உங்கள் கையில் இறை வார்த்தை உங்கள் கையில் உள்ளது, உங்கள் வாயில் உள்ளது, உங்கள் இதயத்தில் உள்ளது. அல்லேலூயா. அதை விலைக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அல்லேலூயா. ஆகவே புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்தார். ஆமென். ஏனெனில் மனிதனை மட்டும் தம் சாயலாக உருவாக்கி தம்மோடு இருக்கவும் உறவாடவும் அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம், மார்க்கு நற்செய்தியிலே மலைமேல் ஏறி தான் விரும்பியவர்களை அவர் அழைக்கிறார். அவர்களை அழைத்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி, ஏனெனில் மனிதரை மட்டும் தம் சாயலாக உருவாக்கி தம்மோடு இருக்கவும் உறவாடவும் அவர் ஆசைப்படுகிறார் என் தேவஜனமே. தூய ஆவியானவரின் விருப்பமும் அதுவே. எனவேதான் தூய ஆவியானவர் நம்மிடம் கேட்கும் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. இந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். எங்கே இருக்கிறாய்? அதிகாலையில் எழுந்து நீ எங்கே இருக்கிற? எழுந்தது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய ஹேபிட்டு எல்லாருமே தான், நீங்களும் சரி நானும் சரி, எடுத்ததும் ஆண்டவரை சுதிக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டோ இல்லை உட்காந்த இடத்துலையோ, ஆண்டவரே இந்த காலை பொழுது நீர் எனக்கு கொடுத்தீரப்பா உனக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜெபித்து எழுந்திருக்கிறோமா? இல்லை. எடுத்ததும் மொபைல் தான் கை ஆட்டோமேட்டிக்காக போகுது. எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குது, எனக்கு யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறா, யாருக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன், நேற்று யார் மெசேஜ் அனுப்புனா, இன்றைக்கி யார் மெசேஜ் அனுப்புனா, இந்த கேள்விகள் தான் நமக்குள்ளே காலையில் வருகிறதே தவிர, ஆண்டவர் கேட்குறார், மின்காற்று வீசி அதிகாலையில் கற்களில் உன்னை பார்த்து, என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. ஆனால் நமக்கு நோ டைம், ஓவர் டைம் ஒர்க், பிஸி என்று கொரோனாவுக்கு முன்னாடி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் கொரோனா வந்தது, எல்லாம் ஒரு வகையில் அப்படியே சைலண்ட் ஆகி எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அன்னைக்கு கொரோனா காலத்தில் ஏற்படுத்திய இந்த கூகுள் மீட்டு தான். அன்றெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சர நாட்கள் இருப்பாங்க, எல்லோரும் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் காலையில் ஜெபம் தபம் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. அது அப்படியே கொரோனா மங்க நம்ம அப்படியே மாறிட்டோம். அல்லேலூயா. 144 தடை பண்ணது. அன்னைக்கு லாக்டவுன் இருந்துச்சு. 24 மணி நேரம் நமக்கு இருந்தோம், வீட்டிலே அடைத்து வைத்திருந்தோம். நாம் சொல்வது என்ன? நோ டைம்,
தூக்கம், குழந்தைகள், ஆன்லைன் ஸ்டடி, வரவிருக்கின்ற எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லி ஒளிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம். பாவம் செய்து வருகிறவர் பாவம் செய்து வருகிறவர்கள் அழகையை சார்ந்தவர், வாசிங்க. ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. அவர் கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆமென். ஆமென், ஆமென். பாவம் செய்து வருகிறவர்கள் அழகையை சார்ந்தவர்கள் என்றும், கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்ய முடியாது என்றும், இதனால் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென். ஆமென். அப்போ கேள்வி என்ன? தூய ஆவியானவருடைய கனிகளை உண்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமோ, அல்லது அந்த விலக்கப்பட்ட கனியை உண்பதற்கு, பார்ப்பதற்கு அழகாயும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருப்பதை கண்டு மயங்கி விடுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளே. தூய ஆவியாரின் கனிகளை உண்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், நீங்கள் கனி தர வேண்டும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்றோமா? விலக்கப்பட்ட யூடியூப்பில் இருக்கிற அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமா? அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறோமா மணிக்கணக்கா? இன்றைக்கி சிந்தனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். நேற்று வரை எப்படி இருந்தது என்று அவருக்கு தெரியும். இன்று முதல் நாம் ஒரு முடிவெடுப்போம் அன்பார்ந்தவர்களே. அப்போ கலாத்தியர் 5:22, 23 வசனங்களை நேற்று மாலையில் வாசித்தோம். தூய ஆவியின் கனிகள் என்ன? வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:22, 23. யாராவது ஒருவர். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. ஆமென். ஆமென். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. அன்பு, அமைதி, பரிவு, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகள், பங்காளிகள். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், பங்காளிகள், அவருடைய உரிமை சொத்துக்குரியவர்கள், உரிமை பேறு பெற்றவர்கள். அப்போ நம்மிடம் உள்ள குறை என்ன? நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி ஆண்டவரிடமே பார்த்து கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? எத்தனை பேர் புரிகிறது? ஆமென். புரிகிறது. ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் திருவெளிப்பாடு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். ஆனால் நான் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ
நீ மனம் மாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத்தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? நம்மிடம் உள்ள குறை என்ன? நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி அன்பார்ந்தவர்களே. நீ எங்கே இருக்கிறாய்? இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது. நான் உன்னிடம் காணும் குறையாதலில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையில் இருந்து விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனம் மாறு. நீ மனம் மாற தவறினால் உன்னிடம் வந்து உனது விளக்குத்தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றிவிடு. அகற்றி விடுவேன். முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாதர்களே. அதனால தான் திருத்தூதர் பணி 2:7 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாய் திருத்தூதர் பணி 2:7. ஆமென். எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? ஆமென். ஆமென். பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் அல்லவா? மீண்டும் வாசிக்கலாம். திருத்தூதர் பணி 2:7. எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? ஆமென். ஆமென். நம்மெல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சபத்தில் இருக்கிற பிள்ளைகள். சொந்த ஊரில் இயேசு போகிறாரு. அவரை ரொம்ப சீப்பாக பார்க்குறா. இவன் யோசேப்பின் மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் அல்லவா? இவன் குடும்பத்தை பற்றி தெரியாதா என்று சொல்லுகிறார்கள். அதே இயேசு கிறிஸ்து வேறொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் திருமணிப்பாடு 2:7 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியார் சொல்வதை தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆமென். கேட்க செவியுடையோர் நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளின் தோட்டத்திலுள்ள வாழ்வதரும் மரத்தினுடைய தூய ஆவின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். அப்போ நீ தூய ஆவியின் கனியை சுவைப்பதற்கு ரெடியா? எத்தனை பேர் ரெடி? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ தூய ஆவியின் கனியை சுவைப்பதற்கு ரெடியா? அவரோடு தேடுகிறாய். நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். உலகின் மனிதனே உன்னையே எண்ணிப்பார். உலகம் அனைத்தும் உனதானாலும் உனக்கு லாபம் என்ன? கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேகமாய். ஆமென். ஆமென். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள்.
ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. ஆமென். ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமன் பாதர்களே, மீண்டும் அந்த வசனத்தை தொடக்க வார்த்தையை வாசிப்போம். கலாத்தியர் 5:16. எனவே நான் சொல்கிறேன், எனவே நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அல்லேலூயா. நான் சொல்கிறேன். தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவியானவருக்கு, முரணானது. தூய ஆவியானவரின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. தூய ஆவியின் வழியில் நடத்தப்பட்டால் நாம் விரும்புவதை நம்மால் செய்ய முடியும். ஆமென். 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 தூய ஆவியின் வழியில் நடத்தப்பட்டால் நாம் விரும்புவதை நம்மால் செய்ய முடியும். அன்பா, அது எங்கே இருக்கிறாய்? அதிகாலையில் உன்னை தேடுகிறார். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. கலாத்தியர் 6:7 இன்னும் அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். ஆமென். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். ஆமென். ஆமென். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும், புறக்கணிக்க முடியும் என நினைக்காதீர்கள். தூய ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, கலாத்தியர் 5:25-26 வாசியுங்கள் வேகமாய். கலாத்தியர் 5:25-26. ஆமென். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். தூய ஆவியின் துணையால் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலும். தூய ஆவியின் துணையால் வாழ்கிறோம். அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோமாக. முயல்வோமாக. ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் எதையுமே கட்டாயப்படுத்துறதில்ல. முயல்வோமாக. அடுத்த வசனம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. ஆமென். 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 வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று மாலை ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்பாடாக தந்தார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறேன். முதல்ல நேற்று மாலையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தூயாவின் கனிகளை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தும் நமக்கு ஒரு வெளிப்பாடு நேற்று மாலையில் கொடுத்த நேற்று மாலை கொடுத்த வசனங்களை ஆண்டவர் இன்று காலையில் மீண்டுமாக அதை வெளிப்படுத்துகிறார். பார்த்தவர்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் திருத்தூதர் பணிகள் 9:6 நாம் பார்க்கிறோம். சவுலை ஆண்டவர் தேடுகிறார். என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல? 9:6 திருத்தூதர் பணிகள் 9:6 வேகமாய். ஆமென். ஆமென். நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். திருத்தூதர் பவுல் அவரை தேடுவது ஃபஸ்ட்டு அவரை செலக்ட் பண்ணும்போது சொல்கிற வார்த்தை பாருங்கள். என்ன சொல்கிறாரு? எழுந்து மீண்டும் நீ எழுந்து நகருக்குள் செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமேன்.
நீ எழுந்து நகருக்குள் செல். வீழ்ந்து போகிறான். குதிரையில் வரான், கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரான். ஒரு வீழ்ச்சி. ஆண்டவரே நீர் யார் என்ற கேள்வி ஆண்டவர் கேட்குறார். சொல்கிறாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ அங்கே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். எழுந்து நகருக்குள் போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும். இங்கே என்ன பண்ணுற? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆமன் பார்த்தவர்களே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேனே செய்யா, உம்மைத்தானே. சங்கீதம் 103:8 திருப்பிக் கொள்வோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சங்கீதம் 103:8. ஆமென். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆமென். ஆமென். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சங்கீதம் 57:2 வாசிப்போமா வேகமாய்? ஆமென். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். ஆமென். ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேனே செய்யா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன கேள்வி? நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார் ஆவியானவர்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறியா? அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா? நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி. இந்த சிம்சோன் பைபிளில் பார்க்கிறோம். யார் அவன்? இந்த சிம்சோன். அவன் ஒரு நீதி தலைவராக இருந்தார். நீதி தலைவர் நூலில் பார்க்கிறோம். 20 ஆண்டுகள் இஸ்ரேலிலே நீதி தலைவராக இருந்தார். கடவுளுடைய நாசீராக இருந்தவன், நல்ல பலசாலி. பிறப்பிலிருந்தே சவரக்கத்தி அவன் மீது தலை மீது படவில்லை இல்லை. ஆற்றல் மிக்கவன். ஏனென்றால் அவன் மீது படக்கூடாது என்று ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது.
இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகளாக அடிமையாய பெலிஸ்தரிடமிருந்து விடுவிக்க பிறந்தவன். நீதித்தலைவர் புத்தகத்திலே பார்க்கிறோம். கடவுளின் கொடையால் மலடியாய் இருந்த பெண்ணுக்கு பிறந்த வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன் தான் சிம்சோன். சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் என்று பொருள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் என்றால் சூரியன் என்று பொருள். சிங்கத்தை அவன் 2ஆக கிழித்தவன். அவ்வளோ ஒரு பலசாலி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மேன். என்ன செஞ்சான்? கடவுளுடைய பார்வையில் தீயதை செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெள்ளி காசுக்காக அவனுடைய வலிமையை சுட்டறிந்து பெலிஸ்தரின் சிற்றரசர் சொன்னபடி அவன் தன் மடியில் தூங்க வைத்து அவன் முடியை கட் பண்ணி கொடுத்துட்றாரு. அவனை பிடித்து கொண்டு அவன் கண்களை நோண்டி வெண்கல சங்கிலிகளெல்லாம் பூட்டி சிறையில் அவனை அடைக்கப்பட்டு அவன் கேட்குறான். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். கடவுள் அவனுடன் ஆவருடன் இருக்கும் வரை அவனை அறிந்திருக்கவில்லை. தன் இஷ்டத்திற்கு பாவம் செய்தான். என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் நினைவு கூறும், எனக்கு ஆற்றலை அழியும் என கடவுளே என 2 கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தரை வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று அவன் மன்றாடுகிறான். ஆண்டவர் எதற்காக சிம்சோனை பிறக்க வைத்தாரோ அதை நிறைவேற்றும் அளவும் அவர் செய்து முடிப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திட்டம் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் உயிரோடு இருந்தபோது பெலிஸ்தரை கொன்றதை விட மிகுதியான பேரை அவன் சாகும்போது கொன்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் சமயத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா? உன் புத்தி எங்கே போச்சு? ஞாபகம் எங்கே போச்சு? சிந்தனை எங்கே போச்சு? எங்கே இருக்கிறாய்? ஊதாரி மகன் அடிக்கடி பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் நம்மை நாமே நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நாமே நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஊதாரி மகன் தன்னைத்தானே அவன் விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தான். நான் என் அப்பாட்ட போயிடுவேன், எங்கள் அப்பாக்கிட்ட போயிடுவேன், அங்கே போனால் எனக்கு சந்தோஷம். மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? அதனால தான் மத்தேயு நற்செய்தி 26:35 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 26:35 பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஆமென். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். ஆமென். ஆமென். நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். இப்படி தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் வாழ்க்கையில் சொல்லிட்டு நடக்கிறோம். ஆனால் அது மாதிரி நடக்கிறோமா? செய்கிறோமா? எங்கே இருக்கிறாய்? அதனால தான் மத்தேயு 26:56 சொல்லுகிறது. வேகமாய் மத்தேயு 26:56 இயேசுவை கைது செய்யும் பொழுது ஆமென். இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்போது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். ஆமென். இயேசுவை கைது செய்யும் பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு தப்பி ஓடினார். எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு நம்மிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? பேதுரு ரொம்ப அருமையாக அறிக்கையிடுறாரு. ஆண்டவரே, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். இன்னைக்கு இரங்கல் செய்து வந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம். சீரியஸான மெசேஜ் வருது, கண்டுக்க மாட்டேங்கிறோம். அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வருது, மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு இரங்கல் செய்தியோ இல்லை ஒரு எமர்ஜென்சி மெசேஜோ போடுறோம். அதை கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்னவாக இருக்குது? நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டிய சாகர் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆண்டவரே, உம்மை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாமே ஓடுறாங்க. இயேசுவுடைய உள்மன காயம், இயேசுவுக்கு எவ்வளவு நம்பிக்கையாக சொன்னவங்க. பேதுரு ரொம்ப அவசரமாக சொல்ல, உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர். சீடர்கள் எல்லோரும் சொன்னாங்க.
இயேசுவின் உள்மன காயம் என்பார்களே. பேதுருவின் சீடர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? அவர் என்று வேதனை அடைந்திருக்கக்கூடும் அவருடைய உள்மன காயம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? அந்த மெசேஜ் கேட்டுட்டு அந்த மெசேஜை அனுப்பி மெசேஜை கேட்காம அதை பார்க்காம அனாவசியமாக இருக்கிறோமே. நேற்று இரவு யூபர்ட்டுடைய மெசேஜ் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தேன். ஆமென். பாருங்க, அந்த பையன் கடவுள் அவனுக்கு எல்லா வாழ்க்கையும் கொடுத்தாரு, மீண்டும் ஒரு புதிய கிட்னியும் கொடுத்தாரு. ஆனால் அவன் பசாசின் அழகினால் ஏமாற்றப்பட்டு தேவையில்லாத சில காரியங்களை செய்து அவன் தன் உயிரை இன்று இழந்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் கொடுத்த உயிர் அது, அதை நம்ம தான் போக்கிட்டோம். அப்போ அதனால தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு நம்மை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று வேதனை அடையக்கூடிய நிலை. நமக்கு ஒரு துன்பம், கஷ்டம், சோதனை வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தார் நம்மை விட்டு விலகும் பொழுது நாம் கேட்போம், நீ எங்கே இருந்த? எனக்கு இவ்வளோ வேதனையாக இருந்துச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த நேரத்தில் நான் போய் கொண்டு இருக்கிறேனே, நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே போனாய்? நீ எங்கே இருக்கிற என்று சொல்லி எவ்வளவு வேதனை. தன் அன்புடன் பெற்ற பிள்ளைகள் தம் தந்தையரை ஒதுக்கி வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எடுக்கின்ற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அன்பு செய்தவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மன வேதனை போல நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். நீ எங்கே இருக்கிறாய்? கண்டுகொள்ளவில்லையே. பேதுரு சொன்ன மாதிரி, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னவன் ஓடிப்போகிறான், அசட்டை செய்கிறான். எவ்வளவு உள்மன காயம். இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு மற்றபடி என்ன செய்கிறான்? காவலர்களோடு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருந்துட்டு பேசிட்டு சிரித்து கொட்டப்படிச்சு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இயேசு பார்க்குறார் அவனை. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். வெளிவேஷம், நீலி கண்ணீர் வேண்டாம். உண்மையான அன்பு செலுத்துங்க, உண்மையான அன்பை கொடுங்க. வெளிவேஷ நீலி கண்ணீர் வேண்டாம். வேஸ்ட்டு. நீ எங்கே இருக்கிறாய்? துன்பத்திலும் இன்பத்திலும் நீ எங்கே இருக்கிறாய்? யாக்கோபு 4:4 மிக அழகாக சொல்லப்படுகிறது. விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? வாசிக்கலாமா? யாக்கோபு 4:4. ஆமென். விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். ஆமென். ஆமென். உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் என்பதை உங்களுக்கு தெரியாதா? நீ எங்கே இருக்கிறாய்? யாக்கோபு 5:6 இன்னும் அழகாக சொல்லுகிறது. மனித உள்ளத்திற்காக நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்யாதீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. யாக்கோபு 5:6 மீண்டும் வாசிக்கலாம். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்யாதீர்கள். ஆமென். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் மிக அழகாக வேதம் சொல்லுகிறது, மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. சிறுகுற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார். அன்னை மரியாளின் பாடல். இந்த அடிமையின் ஏழ்மை நிலையை அவர் கண்ணோக்கினார். சிந்தனை என்ன? உலக பற்றை விட்டு விலகி இருக்க நாம் முயல்வோம். ஆமென். ஆமென். உலகத்தோடு உள்ள அந்த பற்றினை விட்டு விலகி இருக்க நாம் முயல்வோம். இந்த தாமரை இலை பாருங்க, அது தண்ணீரில் இருந்தாலும் அதன் மேல் தண்ணீரை
தக்க வைக்காது. மீனை பாருங்க, கடல் உப்பு நீரில் இருந்தாலும் அதில் உடம்புல உப்பு ஏற விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகப்பற்றை விட்டு விலகி நிற்போமாக. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரோடு ஒரு வாக்குறுதியை கொடுப்போம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கடவுளை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சத்தமாய் 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 சத்தமாய். இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இறுதி ஜெபம். யாராவது ஒருவர் எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி நல்ல ஸ்துதிக்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுக்காய் நன்றி அப்பா. இதோ நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி எங்களை எழுப்ப செய்திலே நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. இறுதி ஜெபம். யாராவது ஒரு இறுதி ஜெபம் சொல்லலாம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா இன்றைய ஆண்டவரே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவரே எங்களை நீர் கேட்கிறீர் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பிரிய இப்போ ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து செல்கிறோம் தகப்பனே. இந்த காலை பொழுதில் நீர் எங்களை பார்த்து நீர் கேட்கிற இந்த கேள்விக்கு அப்பா எங்களிடத்தில் பதில் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்தாலும் அப்பா உம்மை விட்டு பிரிகிற பிள்ளைகளாகத்தான் ஆண்டவரை இருந்து கொண்டிருக்கிறோம் ரஜினி. ஆனால் ஆண்டவரை நீர் எங்களை விட்டு பிரியாத தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு அப்பா நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய உரிமை வாழ்வுக்கு எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த உரிமை வாழ்வு ஆண்டவரே ஊனியல்பின் செயல்பாட்டுக்கு வாய்ப்பா இராதபடி நாங்க பார்த்து கொள்ளணும்ப்பா. நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே அன்பின் அடிமைகளாக இருக்கணும் ராஜினி. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்றாதபடி இருக்கணும் அப்பா. தூய ஆவியின் விருப்பம் ஆண்டவரே ஊனியல்புக்கு முரணானது தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே அனைவரும் தூய ஆவியின் விருப்பத்தோடு நடக்க வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, நாங்கள் தூய ஆவியின் வழி நடத்துதலால் நடக்கப்பட வேண்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய தூய ஆவியின் ஆண்டவரை கனியை எங்களுக்கு ஆண்டவரே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் அனைத்தையும் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அது உம்முடைய தூய ஆவியின் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும் ரஜினி. தர்மியான இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீ எங்க இருக்கிறாய் என்று எங்களை கேட்டு தகப்பனே எங்களை அப்பா உணரும்படி நீர் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இறை வார்த்தைகள் வழியாக அப்பா உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்தினீர் ரஜினி.
ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பா உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் உமக்காக ஒன்றித்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உமக்கு உரிமை வாழ்வு தர பிள்ளைகளாக இருக்க என்றைக்கும் செயல்பட நீரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். அருமையான இந்த வார்த்தைகள் வழியாக அப்பா உடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றித்து செயல்படுகிற பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் இருக்க நீரே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி தாழ்மையுடன் சிறு ஜபத்தை உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே, ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இறுதியாக ஒரு சிந்தனைக்காக சீனாய் மலையிலே எலியா. சீனாய் மலையிலே எலியா யார் என்பது சொன்னால் தேவ சமூகத்தில் நிற்கிற மனிதன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன் எப்படி பாருங்க. எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்கிறார். 1 அரசர்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே ஒரு சூறை செடியில் அமர்ந்தார். தாம் சாக வேண்டும் என்று விரும்பினார். அவர் குகையில் இரவை கழித்தபோது அப்போது ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது, அவருக்கு வந்தது. அல்லேலூயா. 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மட்டும் வேகமாய். எலியா அவர் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். ஆமென், ஆமென். அதற்கு அவர், படைகளின் ஆண்டவராகிய கடவுள் மீது பேராரம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் அவருடைய வீக்னஸ் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கையை உதறிவிட்டனர். இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டார்கள். நான் மட்டுமே எஞ்சி இருக்க ஆண்டவரை விட்டு விலக தேடுகின்றனர் என்றார். ஆண்டவரை விட்டு விலக தீர்மானித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரேல் உயிரை பறித்து விடுவான், அந்த இசபேல் அவனுடைய உயிரை பறித்து விடுவான் என்ற பயம் அவனுக்குள்ள வந்தது. ஆனாலும் எலியாவுக்கு உணவளித்து அவ்வுணவினால் வலிமை அடைந்தார் எலியா. அல்லேலூயா. அல்லேலூயா. 40 இரவும் 40 பகலும் நடந்து ஓரேப் என்ற கடவுளின் மலையை அவர் அடைகிறார். வந்த வழியே தமஸ்கு பாலை நிலத்திற்கு நோக்கி அவர் சென்ற பொழுது அங்கே ஆசாவேலே சிரியாவுக்கு மன்னனாகும் திருப்பொழிவு செய். ஆபேல் மெகலியாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர் அவர் ஒருவேளை நீ செய்ய அங்கே விலகும் பொழுது அவர் உண்டை வைத்து விட்டு இன்னொருவனை ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பார். அல்லேலூயா. அவருடைய ஊழியம் ரெகுலராக போயிட்டே இருக்கும். ஆமென். அப்படி இருந்தால் கூட எலியாவுக்கு போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். ஆமென். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 12:20. ஆமென். நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். ஆமென். நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியும் அணையார். வறுமையற்றவரை கடவுள் உற்சாகப்படுத்தி அவர்களை மாண்புற செய்கிறார். ஆனால் அவர்களை புறக்கணிக்கவில்லை. அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளுடைய ஊழியக்காரன், நீ எங்கே இருக்கிறாய்? எலியாவை பார்த்து கேள்வி. எலியா, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்ற சிந்தனையோடு தூய் ஆவியானவர் நமக்கு இழந்து போனதை மீண்டும் தர விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் சிந்தனைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கேள்வி என்ன? நீ எங்கே இருக்கிறாய்? அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பார்க்கிறோம். வேகமாய் நீதிமொழிகள் 5, 12, 13, 14. ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே. ஆமென். ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே.
செவி கொடாமல் இருந்தேனே. இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். ஆமென். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம் சத்தமாய். ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே, கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமற் போனேனே, போதித்தவர்களுக்கு செவி கொடாமல் இருந்தேனே. இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். அலறுவாய் என்று அலறுவாய். அந்த நேரம் வரும், எச்சரிக்கை என்ற சிந்தனையோடு நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? தோலினால் ஆடை செய்து அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் ஆண்டவரை விட்டு விலகினான், ஆண்டவர் அவனுக்கு அருளித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊதாரி மகன் பன்றிகள் சாக்கடையை விட்டு திரும்பினான், ஆண்டவர் அவனை மாற்றி தன்னோடு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவை பார்த்தா, நீ எங்கே இருக்கிறாய், என்னை நேசிக்கிறாய் என்று 3 முறை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு மறுதலித்து போவான் என்று தெரிந்தும் ஆண்டவர் அவரை கேட்கிறார் 3 முறை, எங்கே என்னை நேசிக்கிறாயா என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா, இங்கு என்ன செய்கிறாய்? நேற்று பிரகாசித்த சிங்கம் சோர்ந்து போனது, மகனே நீ எனக்கு தேவை. அப்பவும் தண்ணீரையும் கொடுத்து மீண்டும் பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் என்று அந்த எலியாவுக்கு எலிசாவை திருப்புழுவு செய்யும் வரை ஊழியத்தை செய்ய வைத்தார். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? நம்மை தாழ்த்துவோம் தேவ பிள்ளைகளே. நீ எங்கே இருக்கிறாய் என்ற இந்த சப்தத்திற்கு, தூய ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுப்போம். ஆவியானவரே, இதோ நான் அருகில் வர விரும்புகிறேன், உமக்கு சித்தமானால் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, உம்மை விட்டு நான் தூர போய்விட்டேன், சிம்சோனை போல கட்டப்பட்டிருக்கிறேன், தடைகளை மாற்றும் ஆவியானவரே என்று சொல்லி, எனக்கு தூய ஆவியின் மேல் உள்ள தாகத்தை அதிகப்படுத்தி வல்லமை மிக்க கரைகளினால் என்னை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, தாமரை இலை போலும் உலக நாட்டத்தில் இருந்து விலகி இருக்க உதவும் ஆண்டவரே என்று சொல்லி, கடலில் உள்ள மீனை போல் உலக தரமான சிந்தனைகள் உப்பு என்ற உடலில் சேராமல் இருக்க உதவும் ஆண்டவரே என்று சொல்லி, எலியாவை போல பிரகாசமாய் இருந்த நான் என் ஊழியத்தில் சோர்ந்து போக விடாமல் என்னை நிலைத்திருக்கும்படி மன்றாடுகிறேன் என்று சொல்லி, இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய ஆவியின் வல்லமையின் கரணத்தினால் அவர்கள் மீது அவருடைய அக்னி அபிஷேகத்தினால் இறை வார்த்தையினால் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்குவதை பார்த்து, இனி நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுப்போமாக. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, அருமையான காலை பொழுதிலே ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு நீ எங்கே இருக்கிறாய்? இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கேட்கப் போகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை.